மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளால் இப்போ நம்ம உயிர்களுக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு. நாயாகட்டும், சில வீட்டில் எலி கூட வளர்க்குறாங்க, பூனையாகட்டும். இது நம்மளை கடிக்கிறதால மட்டும் இல்லை, அதோட பல்லு தெரியாமல் பட்டுட்டாலோ அல்லது கீழே விழுந்தாலோ கூட நம்ம உயிரிழப்பு ஏற்படக்கூடிய அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறத நம்ம பார்க்க முடியுது. இதற்கு என்ன காரணம்? வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த செல்ல பிராணிகள்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு தள்ளி இருக்கணும், அந்த உறவு அப்படின்றது எந்த அளவுக்கு அந்த எல்லையை வரையறுக்கணும் என்ற விஷயங்கள் நமக்கு பேச போகிறோம். நம்ம கூட அவசர கால சிகிச்சை பிரிவு மருத்துவர் திரு சையத் ஹரிஸ் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். முதல்ல தெருநாய்களை கண்டு நம்ம பயந்தோம். இப்போ நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த செல்ல பிராணிகளாலேயே நமக்கு ஆபத்து வருது அப்படின்றப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, குறிப்பாக அதுகிட்ட நம்ம எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும், அந்த சேஃப்டி மெஷர்ஸ் என்ன? ஓகே, இப்போ நம்ம ரேபீஸ் அப்படிங்கிறது காமனாக வந்து நம்ம தெருநாய்கள்ல இருந்து தான் பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் வந்து தெருநாய்கள் நமக்கு ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு பப்ளிக் அவேர்னஸ் நம்ம வந்து கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தெருநாய்க்கு வந்து எக்ஸ்போஸ் ஆனாலோ இல்லை தெருநாய்க்கு அடிப்பு இருந்தாலோ உடனடியாக வந்து ஹாஸ்பிட்டல் அணுகுங்க அப்படின்னு. ஆனால் இது எங்கே மிஸ் ஆகுது அப்படின்னா வீட்டில் வரக்கூடிய செல்ல பிராணிகள். நிறைய பேர் இப்போ தெருவில் இருந்தே வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. சில பேர் மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்கி வளர்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அதில் ரிஸ்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. கண்டிப்பாக வந்து அதுலேருந்துமே ரேபீஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது. ஸோ இதை எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படின்னா, ஒன்று, வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளை வந்து நம்ம வேக்சினேட் ப்ராப்பராக பண்ணி வச்சுக்கிறது நல்லது. வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் அவங்களுக்கு வந்துட்டு அந்த வெட்டினரியன்ஸ்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணி ரெகுலராக வேக்சினேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுலேருந்து வரக்கூடிய ரிஸ்க் கம்மி. ரெண்டாவது, நம்மளுடைய பிராணிகளை வந்து வெளியில் இருக்கக்கூடிய வைல்டு, அதாவது ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸோ இல்லை கேட்ஸோ அதில் வந்து பெருசாக நம்ம வந்து இன்ட்ராக்ஷன் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து ரேபீஸ் வந்து நம்மளுடைய பிராணிகள் செல்ல பிராணிகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அதுலேருந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிறது வந்து கம்மி. பட் இதெல்லாம் இருந்தாலுமே கூட வீட்டில் சப்போஸ் ஒரு ஸ்க்ராச்சோ இல்லை பைட்கோ எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 15-20 மினிட்ஸ் நல்ல ஒரு ரன்னிங் வாட்டரில் சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் வந்து அணுகிறது பெட்டர். நமக்கு அது ப்ராப்பராக வேக்சின் பண்ணியிருக்கா பண்ணலையான்னு நமக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வேக்சின்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. இன்னொரு ஆப்ஷன் நம்ம பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடியவங்க நம்மளுமே வந்து இந்த ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த வைல்டு அனிமல்ஸ் இல்லை ஸ்ட்ரீட் அனிமல்ஸ், இப்போ பெட்ஸே இருந்தாலுமே சரி, நம்ம ரெகுலராக ஹேண்டில் பண்ணுறோம். வீட்டில் இப்போ குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஸோ ரிஸ்க் ஆஃப் பைட் இருக்குது, ரிஸ்க் ஆஃப் ஸ்க்ராச்சஸ் இருக்குது, ரிஸ்க் ஆஃப் லிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது இப்போ ரேபீஸ் அப்படிங்கிறது இட்ஸ் 100% ஃபேட்டல் டிசீஸ். ஒன்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம அதை ட்ரீட் பண்ண முடியாது. பட் அதே நேரத்தில் இட்ஸ் 100% ப்ரிவென்டபிள் டிசீஸ். அதாவது நம்ம தகுந்த வேக்சின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரேபீஸ் வராமல் நம்மளால் 100% தவிர்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ஒரு சர்க்கிளில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு இந்த ரிஸ்க் வரதுக்கு முன்னாடியே நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக தடுப்பூசிகள் நம்ம எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். இப்போ ரேபீஸ்க்கு மருந்து கிடையாதா? ரேபீஸ் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை ட்ரீட் பண்ண முடியாது. அதுக்கு ஃபுல் ப்ராப்பர் மருந்துகள் கிடையாது. இட்ஸ் 100% மார்டாலிட்டி இருக்கக்கூடிய டிசீஸ் தான். ஒருவேளை அதுக்கான அறிகுறிகள் தெரியும், அறிகுறிகள் வந்தோன்னு வந்துட்டோம் அப்படின்னா குணப்படுத்திடலாமா? ஒன்ஸ் இதுதான் ஆக்சுவலி ரிஸ்கே அதுதான். இப்போ நிறைய பேர் என்னென்னா நமக்கு பெருசாக ஒன்றும் தெரியல, இது சின்ன பைட்டு தானே அப்படின்னு நமக்கு அறிகுறி இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம். இப்போ ரேபீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நாயோடைய சலைவா, நாயின்ல எந்த மேமலாக கூட இருக்கலாம். பட் நமக்கு காமனாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து நாய் பார்க்குறோம். பட் நாய் இல்லாமல் நமக்கு பூனை, வவ்வால், இந்த மாதிரி எந்த ஒரு மேமலாக கூட இருக்கலாம். ஸோ அதுலேருந்து இருக்கக்கூடிய சலைவால் இருக்கிற வைரஸ் தான் வந்து நமக்கு இந்த ரேபீஸ் வந்து நமக்கு ஏற்படுத்துது. இப்போ இதுவே வந்து நம்ம கால் பகுதி அந்த மாதிரி கடிக்கும் போது நமக்கு அறிகுறிகள் வரதுக்கு பல வாரங்கள் பல மாதங்கள் கூட ஆகலாம். ஏன்னா அந்த ஊன்ல இருந்து நம்ம நரம்புகள், அதாவது நர்வ்ஸ்ல போயிட்டு அது நமக்கு ஃபுல்லா பரவி பிரெயினுக்கு வர வரைக்கும் வந்து சில டைம்ல பல மாதங்கள் கழிச்சு சிம்டம்ஸ் வந்தவங்களும் பார்த்துருக்கோம். 3-4 மாதங்கள் கழிச்சு சிம்டம்ஸ் வந்தவங்களும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி கை பகுதிகளில், முகப்பகுதிகளில், கழுத்து பகுதியில், தலையில் அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உடனடியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பரவும். ஏன்னா மூளைக்கு மிக அருகில் இருக்கிறனால டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்ஸ் சிம்டம் வந்துருச்சு அப்படின்னாலே அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிரும். ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது வெறும் ஃபீவர், ஒரு சோர் த்ரோட், நம்ம நார்மல் ஒரு வைரல் ஃபீவர் மாதிரி தான் ஆரம்பிக்கும். பட் இது போக போக அவங்க ரொம்ப அக்ரெசிவ் ஆகுறது, ஹாலுசினேஷன் இருக்கிறது, நீரை பார்த்தா பயப்படுறது, சில டைமில் காற்று மேலே பட்டால் கூட பயப்படுவாங்க, அந்த மாதிரி ஒரு லைட்டை பார்த்தா பயப்படுவாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரீம் மெண்டில் போயிடுது. ஸோ இதெல்லாம் ட்ரீட் பண்ணுறது ரொம்பவே கடினமாயிருது. அந்த நீங்கள் பரவக்கூடிய அந்த தீவிரத்தன்மையை பற்றி சொன்னீங்க. உடம்புல ஒரு வேளை கையிலேயோ காலையோ மேல் பகுதியில் பட்டா வேகமாக பரவுமா, இல்லை வந்து விலங்குகளை பொறுத்து மாறுபடுமா? நாய் கடிச்சா வேகமாக பரவும், வவ்வால் கடிச்சா விலங்குகள் பொறுத்து உங்களுக்கு மாறாது. பட் ஆனால் நமக்கு அதான் நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய மூளைக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து நமக்கு இந்த பைட்ஸ் ஆகுதோ அதை பொறுத்து நம்மளுடைய எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நமக்கு பரவுது அப்படிங்கிறது இருக்கும். ரெண்டாவது அந்த வைரல் லோட்.
இப்போ ஒரு நாய் கடிக்குது, அந்த நாய்க்கு வந்து கொஞ்சம் வைரல் லோட் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த வைரல் லோட் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அது ஃபாஸ்ட்டாக பரவக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகே. இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பிரிட்டனை சேர்ந்த ஒரு பெண் அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய இந்த நாய் செல்லப்பிராணி வந்துட்டு அவங்க உடம்புல ஒரு இடத்துல வந்துட்டு கீழே ஒரு புண்ணம் இருந்திருக்கு. அங்கே அவங்க நாக்கப்பட்டிருக்கு, நாயோட நாக்கப்பட்டிருக்கு. அதனாலேயே அவங்களுடைய கை கால்களை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணம்? ஆனால் இதுக்கு ரேபிஸ் இல்லை. ஆமாம், ஆமா. இது வந்து ரேபீஸ்னாலன்னு கிடையாது. இது வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன், அந்த லோக்கலைஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் ப்ளஸ் அந்த நாயிலிருந்து இவங்களுக்கு அந்த ஊண்டு, நமக்கு எந்த ஒரு ஓப்பன் ஊண்டாக இருந்தாலுமே அது வந்து நமக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அதில் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு லோக்கலாக அந்த டிஷ்யூவில் மற்றும் உங்களுடைய ரத்த நாணங்களில் அப்படின்னு பரவும் போது உங்களுடைய பாடி அந்த இன்ஃபெக்ஷனுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, அந்த இன்ஃபெக்ஷன் எந்த அளவுக்கு பரவுது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சிவியரிட்டி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது செப்சிஸ் அப்படின்னு சொல்லி லோக்கலைஸ்ட் செல்லுலைட்டிஸ் ஆர் செப்சிஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செல்லுலைட்டிஸ் அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன். அதை ட்ரீட் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸி தான். இதுவே நம்ம ரத்தத்தில் போயிட்டு செப்சிஸ் ஆயிடுச்சு, ஒரு செப்டிசீமியா அந்த அளவுக்கு போகும்போது ஆர்கன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு ஆர்கன் ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இல்லை, வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு செல்ல பிராணி தான். குழந்தைங்க கூட பக்கத்தில் இருக்கும்ல, எப்பயுமே குழந்தை கூட பக்கத்தில் இருக்கும் அப்படின்றப்போ அது ஒரு நாக்கு தானே படாது, எச்சில் அதில் பட்டு போயிருக்கும். அதனால தான் அது அவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரீமுக்கு போகுமா அப்படின்னு கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால நான் நம்ம ஆக்சுவலி இந்த டாக் பைட்டே சொல்லும் போது நம்ம கேட்டகரி வைஸாக சொல்லுவோம். கேட்டகரி 1, 2, 3 அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வளர்க்கும் போது நம்ம நீங்கள் இனிஷியலி ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டீங்க இல்லையா, வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு நம்ம எக்ஸ்போஷர் எப்படி பார்த்துக்கிறது. ஸோ இப்போ நாய் நம்ம தொடரனாலையோ இல்லை நாய் நம்ம ஒரு இன்டாக்ட் ஸ்கின்ல லிக் பண்ணுறனாலையோ நமக்கு பெருசாக பாதிப்புகள் எதுவும் கிடையாது. நமக்கு எந்த ஒரு ஆப்ரேஷனோ இல்லை சின்ன ஓப்பன் ஊண்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேக்சின்ஸ் வந்து நம்ம வந்து தேவை கிடையாது. நம்ம வந்து தைரியமாக நாயை தொடலாம், அதில் எந்த பிரச்சனைகளும் இல்லை. மேலே லிக் பண்ணாலுமே சரி, அது ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா நம்ம நார்மல் சோப் போட்டு வாஷ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ரன்னிங் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணிட்டாலே தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். இதுவே வந்து கேட்டகரி 1, கேட்டகரி 2 நம்ம சொல்லும் போது ஓப்பன் வூண்ட்ஸ் ஏதாவது இருக்குது, அதில் வந்து லிக் பண்ணிருச்சு இல்லை ஸ்க்ராட்ச் ஆயிருச்சு, அதாவது ப்ளீடிங் வராமல் இருக்கக்கூடிய மைனர் வூண்ட்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக வேக்சின்ஸ் எடுத்துறது பெட்டர். ரேபிஸ் வேக்சின்ஸ் மட்டும் நம்ம கொடுப்போம் ஆக்சுவலி. கேட்டகரி 3 வூண்ட், அதாவது டீப் வூண்ட் இல்லை மைனர் ஊண்டாக இருந்தாலுமே ப்ளீடிங் ஆகிற அளவுக்கு, அதாவது ஒரு சின்னதாக கடிப்பட்டுருச்சு இல்லை சின்னதாக கீரல் ஆயிருச்சு. இப்போ சில பேர் கேட்பாங்க, சார் நீங்கள் வந்து சலைவால இருந்து தானே வரும்னு சொல்கிறீங்க, அப்போ கீரல் படும்போது நாங்கள் வந்து ஏன் வேக்சின் எடுக்கணும் அப்படின்னு. இப்போ டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதோடைய கைகள் அதோடைய நகத்தை எல்லாமே வந்து லிக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி சொல்லும் போது அந்த வைரல் லோடு பார்த்தீங்கன்னா அதோட நெயில்ஸ்லையுமே இருக்கும். ஸோ அது ஸ்க்ராட்ச் ஆகும்போது அந்த வைரல் லோடு வந்து உங்கள் ஊண்டில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் லிக் மட்டும் கிடையாது, ஸ்க்ராட்ச் ஆனாலுமே கண்டிப்பாக வந்து வேக்சின்ஸ் எடுத்துறது பெட்டர். ஸோ இப்போ கேட்டகரி 3 வூண்டு அதில் ப்ளீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது வேக்சின்ஸோட சேர்த்து இம்யூனோகுளோபுலின்ஸும் கொடுப்போம். ஏன் அப்படின்னா வேக்சின் வந்து உங்களுக்கு அதோடைய எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 5-6 நாட்கள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இம்யூனோகுளோபுலின் கூட சேர்த்து அந்த ஊண்டில் கொடுக்கும்போது இமீடியட்டாக உங்களுக்கு வந்து அந்த ஆக்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், ரியாக்ட் ஆகும். ஸோ இம்யூனோகுளோபுலின் இனிஷியல் ப்ரொடெக்ஷனுக்காக உங்களுக்கு யூஸ் ஆயிரும். உங்களுடைய வேக்சின்ஸ் வந்து அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் மாதிரி உங்களுக்கு அது கவர் பண்ணிடும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு சின்ன ஊண்டு தானே, அதில் வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுமா அப்படின்னா, இப்போ டாகோட சலைவால பார்த்தீங்க இல்லை வீட்டில் எந்த செல்லப்பிராணியாகவும் இருக்கட்டும் அதில் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்டீரியாஸ் வந்து அதுக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படாது. பட் அதுவே வந்து நம்மளுடைய உடம்புல வரும்போது நம்மளுடைய எதிர்ப்பு சக்திக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அது அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்னோட ஒரு டயபெட்டிக் வீட்டில் வந்து வயதானவர்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி யூஸ்வலாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஒரு ஹெல்த்தி ஒரு டீனேஜோ ஒரு அடல்ட்டில் இருக்க ஏஜில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி வயதானவர்களுக்கோ இல்லை டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கோ இல்லை ஒரு சின்ன குழந்தைக்கோ இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் கூட கண்டிப்பாக வந்து ஒரு லைஃப் த்ரெட்னிங்காக மாறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ வீட்டில் ஊண்டு இருக்குது, அதே நேரத்தில் நீங்கள் வீட்டில் செல்லப்பிராணிகள் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஊண்டு எல்லாமே ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்ணி கவர் பண்ணி நம்ம அதை நீட்டாக வச்சுக்கிறது கண்டிப்பாக பெட்டர். நீங்கள் ஒரு குறிப்பாக விஷயம் சொன்னீங்க, அந்த சலைவா அப்படிங்கிறது நாய் மட்டும் கிடையாது, வீட்டில் கூட எல்லா பிராணிகளும் விலங்குகளும் தான் அப்படின்னு சொல்லி. எந்த மேமலா அந்த விலங்குகள் கூட அதிகமாக ஒன்றா இருக்கிறது பெரியவங்க கிடையாது, அவங்களாம் சின்ன பசங்க அப்படின்ற நேரத்தில் வீட்டில் பெரியவங்க இல்லாத நேரத்தில் அது கடிக்குது அப்படின்றதுல சும்மா ஒரு நெகம் பட்டாலே ஒரு காயம் தான், ஆனால் சொல்ல மாட்டாங்க குழந்தைங்க. அப்படின்றப்ப பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் அந்த விலங்குகளுக்கான அந்த உறவை எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணணும், எப்படி பார்த்துக்கணும், அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்? ஆக்சுவலி நீங்கள் கேட்டது ஒரு சரியான கேள்வி. வீட்டில் குழந்தைகள்லாம் வந்து நிறைய வந்து பெட் அனிமல்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் யூஸ்வலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எப்போவுமே குழந்தைகள் பெட் அனிமல்ஸ் கூட இருக்கும்போது ஒரு அடல்ட் சூப்பர்விஷன் கூட தான் இருக்கணும். அடல்ட் சூப்பர்விஷன் இல்லாமல் பெட் அனிமல்ஸை வந்து குழந்தைகள் கூட கண்டிப்பாக விடாதீங்க. இது ஏன் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு வந்து சொல்ல தெரியாது. இப்போ வந்து ஒரு பைட்டே ஆனால் கூட நமக்கு வெளியில் விசிபிளாக இருந்தால் ஆஸ் அ பேரண்ட் தெரிஞ்சிடும். இதுவே வந்து கண்ணில் பட முடியாத இடத்துல எங்கேயாவது கடிச்சிருக்கு அப்படின்னா சில நேரத்தில் நம்மளுக்கு தெரியாது.
அது அப்படியே மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அது ரிஸ்க் ஆகலாம் கண்டிப்பாக. அதனால சில்ட்ரன்ஸ் வந்துட்டு பெட் அனிமல்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அடல்ட் சூப்பர்விஷன் கண்டிப்பாக தேவை. ரெண்டாவது, வீட்டில் இருக்கக்கூடிய பெட் அனிமல்ஸ் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வேக்சினேட் பண்ணி வைங்க. கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கக்கூடிய பெட் அனிமலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சில்ட்ரன்ஸை விட்டு தூரமாக வைக்கிறது பெட்டர். அண்ட் சில்ட்ரன்ஸ்க்குமே வந்து இந்த ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸாக வந்துட்டு நம்ம வேக்சின் கொடுத்துறது கண்டிப்பாக நல்லது. அப்படி இந்த மாதிரி வேக்சின் போட வராங்க, ரேபிஸே போட வராங்க, பெட்ரோல் பயந்துட்டு என் பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ இல்லை குழந்தைக்கோ வந்து நாய் கடிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வராங்க. ஒருவேளை அவங்களுக்கு அப்படி கிடைக்கல இல்லை கீரல் படலை அப்படின்றப்போ ரேபிஸ் தடுப்பூசி போட்டாங்க அப்படின்னா அதனால எதுவும் பக்க விளைவுகள் எதுவும் வரும்? ரேபிஸ் வேக்சின்னால எந்த பக்க விளைவுகளும் வராது, எந்த காம்ப்ளிகேஷன்ஸுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து சொல்லும் போது நம்ம ஹெட் டு டோ எக்ஸாமின் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக வந்து நம்ம யூஸ்வலாக ஹெட் டு டோ எக்ஸாமின் பண்ணுவோம். அதில் ஏதாவது ஒரு சஸ்பீஷியஸ் மார்க் இருக்குது அப்படின்னா போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ், அதாவது நம்ம நார்மலாக கொடுக்கக்கூடிய அந்த வேக்சின் ப்ரொஃபைலாக்சிஸை வந்து ஃபுல்லாக கொடுத்துட சொல்லுவோம். இல்லை பெருசாக நமக்கு எந்த வித இதுவுமே கிடையாது, இன்டாக்ட் ஸ்கின் இருக்குது, எங்கேயுமே எக்ஸ்போஸ் ஆன மாதிரி தெரியலை, வெறும் லிக்கு தான் இருக்கோ இல்லை எங்கேயும் ஸ்க்ராச்சோ இல்லை எதுவுமே கிடையாது அப்படின்ற பட்சத்தில் யூஸ்வலாக வேக்சின்ஸ் தேவைப்படாது. இல்லை இந்த மாதிரி ரிக்கரண்ட்டாக எனக்கு பயமாகவே இருக்குது அப்படின்ற போது நான் சொன்ன மாதிரி ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸாக இந்த 2 டோஸ் வேக்சின் மட்டும் அவங்களுக்கு கொடுத்துடலாம். அது கொடுக்கும்போது என்னென்னா நாளைக்கு அந்த நாயை வந்து கடிச்சாலுமே பெருசாக அதில் பாதிப்பு இருக்காது, நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இருக்கும். நம்ம போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸாக வந்து நம்ம அந்த 3 டோஸ் கொடுத்தா போதும், நம்ம ஃபுல் டோஸை வந்து கம்ப்ளீட்டாக எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, நீங்கள் தடுப்பூசி பற்றி சொன்னீங்க. விலங்குகளுக்கான தடுப்பூசி அப்படிங்கிறது வீட்டில் இருக்க செல்ல பிராணிகளுக்குமே நம்ம அந்த ரொட்டீனாக எந்த மாதிரி அவங்கள தொடர்ந்து அந்த தடுப்பூசியை செலுத்த வைக்கணும், குறிப்பாக விலங்குகள் செலுத்தக்கூடியது. ஆனால் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் கூட செலுத்த மாட்டாங்க, நம்ம கூட தானே இருக்குது, எதுவுமே சாப்பிடல அப்படின்னு நினச்சிப்பாங்க இல்லையா? இல்லை தான், நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய செல்லப்பிராணிகளை உங்களுடைய வெட்டினரியன்ட்ட வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு செக்கப் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அவங்க வந்து அதை பார்த்துட்டு, இப்போ நம்ம எப்படி குழந்தைகளுக்கு வந்து நம்ம வேக்சினேஷன் ஷெடியூல் சொல்கிறோம் இல்லையா, பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1.5-2 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு வேக்சினேஷன் ஷெடியூல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய செல்லப்பிராணிகளுக்குமே வந்து உங்களுடைய வெட்டினரியன்ட்ட நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வேக்சினேஷன் ஷெடியூல் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. என்னென்ன வேக்சின்ஸ் கொடுக்கணும், அது வந்து நீங்கள் என்ன டைம் டியூரேஷனில் கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எந்த ஏஜில் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த வேக்சினேஷன் ஷெடியூல்லையே உங்களுக்கு இந்த ரேபீஸ் வேக்சினேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கவர் ஆகிடும். ஸோ இது எந்தெந்த ஏஜில் நீங்கள் எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அதை எஜுகேட் பண்ணுவாங்க. ஒரு வேக்சினேஷன் ஷெடியூல் கார்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த கார்டு பேஸ் பண்ணி நம்ம அந்த வேக்சினேஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே போதுமானது. விலங்குகளுக்கும் ரேபீஸ் போடுவாங்க, ரேபீஸ் தடுப்பூசி போடுவாங்க. அவங்களுக்கு ரேபீஸ் வராமல் இருக்கிறதுக்காக வேக்சினேஷன் ஷெடியூலில் ரேபீஸ் வேக்சின். ஓகே, அப்போ விலங்குகளுக்கு வந்து ரேபீஸ் வரல அப்படின்னா, அப்படி வராத விலங்கு நமக்கு தாக்குச்சா நமக்கு வருமா? புரியல. விலங்குகளுக்கு வந்து இப்போ ரேபீஸ் வராது தடுப்பூசி போடுறோம், பாதுகாப்பாக இருக்குது அப்படின்றப்போ அந்த விலங்கு நமக்கு தாக்குச்சுன்னா அதனால நமக்கு ரேபீஸ் திரும்ப வரும்? வாய்ப்புகள் கம்மி. ஸோ ஆல்ரெடி வேக்சினேட்டட் டாக் அப்படின்னு சொல்லும் போது அதுலேருந்து கடிப்புலேருந்து நமக்கு வரும்போது வேக்சின் வந்து நமக்கு ரேபீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். பட் ஸ்டில் எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் எடுத்துறது பெட்டர். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இட்ஸ் 100% ஃபேட்டல் டிசீஸ் பட் 100% ப்ரிவென்டபிள் டிசீஸ். ஸோ நமக்கு அது வராது அப்படின்ற ஒரு இதை விட நம்ம ஒரு தற்பாதுகாப்புக்காக நம்ம அந்த எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் நம்ம கண்டிப்பாக எடுத்துறது இட் இஸ் சேஃப். ஓகே, வேற என்னென்ன விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரேபீஸ் தவிர்த்து? ஆனால் நீங்கள் சொன்னீங்க அந்த ஒவ்வாமை வந்தாலே உடலில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளை வெற்ற அளவுக்கு போகிறோம் அப்படின்னா வேற என்னென்ன ஆபத்துகள் அந்த விலங்குகளால் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த ரேபீஸ் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளிகேஷன் தான். ரேபீஸ் அப்படிங்கிறது இந்த வைரஸ் நமக்கு வந்துட்டு நமக்கு பாதிப்பு ஏற்படும் போது ரேபீஸ் வந்து நமக்கு ஏற்படுது. ஏன் நம்ம ரேபீஸை பற்றி அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னா அது 100% உங்களுக்கு வந்து ஃபேட்டலான டிசீஸ், இதனால உயிரிழப்புகள் வந்து அதிகமாகுது. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ரேபீஸை பற்றி பொதுமக்களுக்கு வந்து நம்ம நிறைய அவேர்னஸ் வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம ரேபீஸ் பற்றி பேசுகிறோம். ஸோ ரேபீஸ் தவிர வேறு எதுவும் காம்ப்ளிகேஷன் வராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. லோக்கலைஸ்டாக இன்ஃபெக்ஷனாக இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த செல்லுலைட்டிஸ், அதாவது சின்ன சின்ன ஊண்டு இருந்தாலுமே சரி, இல்லை நார்மலாக இருக்கிற போதே வந்து சின்ன ஒரு நெயில் கீரலோ இல்லை அவங்களுடைய பைட்டோ அப்படின்னு ஏற்படும் போது நம்ம ரேபீஸ்க்கு வேக்சின் போட்ட பிறகுமே அந்த கடிப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா லோக்கலைஸ்டு இன்ஃபெக்ஷன் ஏற்படும். அதாவது நம்ம அது அந்த டாகோடைய இல்லை கேட்டோ வீட்டில் வளர்க்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அந்த சலைவில் இருக்கிற பாக்டீரியாஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்கின்ல எக்ஸ்போஸ் ஆகும்போது லோக்கலைஸ்டு இன்ஃபெக்ஷன் செல்லுலைட்டிஸ் ஏற்படும். ஸோ செல்லுலைட்டிஸ் வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுத்து ட்ரீட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மைல்டாக இருக்குது அப்படின்னா ஓரல் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோம் அப்படின்னாலே அதிலே வந்து நமக்கு சரியாயிடும். இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பரவுற மாதிரி இருக்குது, அதாவது ஒரு டயபெட்டிக் பர்சன், ஒரு லோ இம்யூனிட்டி இருக்கக்கூடிய பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஃபாஸ்டராக பரவும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ், அதாவது அந்த தசையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம வெளியில் எடுத்து விடுற மாதிரி ஒரு மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஐவி ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோம் அப்படின்னாலே அது ட்ரீட் ஆகிடும். எக்ஸ்ட்ரீம் கேசஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு ரத்தத்தில் பரவும் போது நம்ம பாடியோடைய ரெஸ்பான்ஸ் அந்த இன்ஃபெக்ஷன் எவ்வளோ வீரியமாக பரவுது, இல்லை ஒரு சில டைப் ஆஃப் பாக்டீரியாஸ் வந்து நம்ம தசைகளில் ரத்தத்தில் போகும்போது ரொம்ப வேகமாக பரவும். ஸோ அது பரவும் போது நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸ், ஆர்கன் ஃபெயிலியர், டிஐசி அப்படின்னு போகும்போது உங்களுக்கு ரத்த குழாய்களில் வந்து பிளாக்ஸ் ஏற்பட்டு
அதனால வந்து உங்களுக்கு லிம்பு ஏற்படக்கூடிய டேமேஜ் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே இருக்குது. பட் இதெல்லாமே வந்து நம்ம ஏர்லியர், அதனால தான் ஏதாவது ஒரு இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியராக நம்ம வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் அணுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஏர்லியராக வந்து நம்ம இதெல்லாம் டயக்னோஸ் பண்ணி நம்ம ஒரு சின்னதாக இருக்கும் போதே ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது எவ்வளோக்கு எவ்வளோ டிலே ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம அதிகமாக இருக்கும். இல்லை சார், நிகழ்ச்சி பங்கிட்டு கொண்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டேன். பயனுள்ள தகவல்களாக இருந்தது. நன்றி சார். நன்றி. நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.